எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங் S23 அல்ட்ரா வந்திருக்கு. இந்த சாம்சங் S23 அல்ட்ராவோட ஏற்கனவே அன்பாக்சிங், அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் டெஸ்ட், அப்புறம் பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா என் காட்சி தரேன். கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸா என்னோட பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனா வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்சங் S23 அல்ட்ராவோட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சாம்சங் S23 அல்ட்ராவோட ஒரு ஃபுல் ரிவ்யூ ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து ஏற்கனவே டைட்டிலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 10 நாளாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணதில்ல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்னோட ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக வந்து ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இது பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல பில் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லயும் நமக்கு வந்து சாம்சங் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு 6.8 இன்ச்சஸ் டிஸ்பிளே வந்து இருக்குங்க. ஸோ ஃபோன் வந்து நமக்கு ரொம்ப 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 பெரிய ஃபோன். அதே சமயத்தில் வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 234 கிராம்ஸ்ங்க. ஸோ இது வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து ஒன் ஹேண்ட் யூஸில் வந்து நம்மளால் வந்து பண்ணவே முடியாது. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டூ ஹேண்ட் யூஸில் தான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கைகள் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஹேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னா நமக்கு வந்து சாம்சங் கெஃபேஸ் இல்லாட்டி ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல வந்து நமக்கு சாம்சங் S23 அல்ட்ரா டிஸ்பிளே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து பாருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து டூ ஹேண்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக வந்து பிரச்சனையா இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு. பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து பில் குவாலிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் நான் வந்து இந்த கிரீன் கலர் வந்து வாங்கினேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து எந்த விதமான நமக்கு வந்து கிளாஸ் ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பர் கிளாஸ் அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் நமக்கு வந்து ப்ரீ அப்ளைடாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து நமக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்துருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியலங்க, நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து இந்த இது இல்லாமல் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இல்லாமல். ஆனால் அந்த மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிடிக்குது. இதை வந்து நான் மட்டும் சொல்கிறதுங்க, நம்ம எக்கச்சக்கமான யூசர்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் வந்து படிக்கிறாங்க. ஸோ என்னதான் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்திருந்தாலும் அந்த சின்ன ரொம்ப மைன்யூட்டான ஸ்க்ராச்சஸ் வந்து நமக்கு டிஸ்பிளேல வந்து ஆகுது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக ஃபோன் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இல்லாட்டி இது வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் ஒரு சின்ன கான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் டிஸ்பிளே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்டடியாக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 6.8 இன்ச் சாம்சங்கோட டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு 120 Hz வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 2K ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட்ஸ் டவுன் நான் வந்து சொல்லிடுவேன் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடுவேன். டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருக்குங்க. நீ வந்து யூடியூப் பார்த்தாலும், நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தாலும், பிரைம் வீடியோ பார்த்தாலும், எதை பார்த்தாலும் இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருக்குது. அதே சமயத்தில் சன்லைட் விசிபிலிட்டியும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னா, ரொம்ப சன்லைட் ஹார்ஷ் சன்லைட்ல வந்து போனீங்கன்னா ரொம்ப ஹீட் வர்றது காரணம் தான் நமக்கு வந்து டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து கம்மி பண்றாங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக அந்த மாதிரி இஷ்யூ வந்து எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஃபுல் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல் பிரைட்னஸ்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் கான்டென்ட் வாட்சிங்லாம் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு ஹெவன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. பிளாக்ஸ் வந்து நமக்கு ஃபுல் பிளாக்காக இருக்கு. அதே சமயத்தில் கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடுவேன். இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன குறை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். குறை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, இது வந்து கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு 1,25,000 rupees வந்து நம்மளுக்கு பே பண்ணும்போது அந்த LTPO நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏற்கனவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி லைஃப்லாம் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த LTPO நமக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ LTPO மட்டும் இல்லை, மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷன். ஸோ கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் வைஃபைல வந்து டெஸ்ட் பண்ணேன். அதே சமயத்தில் ஓல்ட்லேயும் வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து சிக்னல் இருக்காது, ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் வைஃபைல தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து சிக்னல் இருக்கும், ஸோ ஓல்ட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக நான் டெஸ்ட் பண்ணது ஏர்டெல்ல தான். நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. வாய்ஸ் ஓவர் வைஃபையும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்டும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷன் நமக்கு வந்து டாப் நாச்சாக வந்து இருந்துச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5G. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் நான் வந்து 5G வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து 5G வந்து ரொம்ப ஸ்டேபிளாக சூப்பர் ஸ்பீடாக வந்து நமக்கு வேலை செய்யுது. ஸோ 5Gலும் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுக்கல. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்கை பற்றி நம்ம வந்து பேச முடியாது. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நமக்கு வந்து சூப்பர் லவுடாக இருக்குது. அந்த சூப்பர் லவுடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக டிஸ்டார்ஷனும் வந்து எதுவுமே வந்து இல்லை. அதே சமயத்தில் அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு கேட்கும் போதே வந்து தெரியுது ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம என்னதான் வீடியோவில் வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது, அதே சமயத்தில் ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிச்சாலும் நீங்க வந்து ரியல் லைஃப்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்பிளே சொல்லியிருந்தேன், டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி நமக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால கான்டென்ட் வாட்சிங்லாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பா வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இதில் வந்து நமக்கு நார்மலான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து கொடுக்கல, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நானும் நினச்சேன் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னால பெருசாக என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் ஒரு செகண்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஓப்பன் ஆகும். அல்ட்ராசானிக்ல வந்து ஜஸ்ட் அப்படி ஒரு டச் பண்ணால் போதும் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரியலபிளான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹாப்டிக்ஸ். ஸோ ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாப்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவர் ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ஹாப்டிக்ஸ் இல்லாத மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகல. ரொம்ப சட்டிலான ஹாப்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அந்த ஹாப்டிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாப்டிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து சாம்சங் வந்து பண்ணியிருக்காங்க. ஹாப்டிக்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு எஸ் பென். ஸோ மேலே தெரியும் சாம்சங் S23 அல்ட்ரா வந்து நமக்கு எஸ் பென் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த எஸ் பென் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வந்து எஸ் பென் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எஸ் பென்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ஒரு நோட்ஸ் டேக்கராக இருந்தாலும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மைண்ட் மேப்ஸ் அந்த மாதிரி வரைகிற ஒரு ஆளாக இருந்தாலும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து GIFs எல்லாம் கிரியேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் இந்த S Pen வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இதில் நமக்கு வந்து Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம்னா சாம்சங் S22 அல்ட்ராலேருந்து சாம்சங் S23 அல்ட்ரா வந்து நமக்கு பெருசாக வந்து ஒரு பெரிய அப்கிரேட் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலேருந்து பார்க்கும்போது பெரிய அப்கிரேட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து நான் அந்த iQOO 11 ஃபுல் ரிவ்யூல வந்து சொல்லியிருப்பேன். இந்த Snapdragon 8 Gen 2 வந்து உண்மையிலே இது வந்து நமக்கு ஒரு இந்த ஆண்ட்ராய்டு இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் வந்து நமக்கு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா UFS 4.0 ஸ்டோரேஜ். ஸோ UFS அந்த 3.1ஓட பார்த்தீங்கன்னா UFS 4.0 வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஃபாஸ்டரான ஸ்டோரேஜ். அதே சமயத்தில் ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து நமக்கு 256GB ஸ்டோரேஜ் இருக்கு, 12GB RAM வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 ஆப் 12 ஆப் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக வந்து மெமரியிலே வந்து வச்சுக்குது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 2 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ஆப்டிமைஸும் சாம்சங் வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம ஃப்ளூயிடாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணும்போது இந்த Ant 2 அதுக்கப்புறம் வந்து Geekbench வந்து நம்ம மாற்றி ஒரு 7 தடவை கிட்ட வந்து ரன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து என்னதான் மாற்றி ரன் பண்ணாலும் நமக்கு வந்து சாம்சங் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஹீட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து 44 டிகிரிஸ் அந்த 45 டிகிரிஸ் மார்க்கை வந்து நம்மளுக்கு ப்ரீச் பண்ணவே இல்லை. ஒரே லெவல் ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் OnePlus பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus 11 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு 7 தடவை வந்து ரன் பண்ணும்போது அப்படியே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. ஆனால் iQOO 11ல் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் வந்து நமக்கு ரொம்ப ஹையாக வந்து வந்துச்சு. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங்கும் பெருசாக வந்து ஆக மாட்டேங்குது, ஸ்கோர்ஸும் நமக்கு வந்து கன்சிஸ்டண்டாக கொடுக்குது. டே டு டே பர்ஃபார்மன்ஸும் நமக்கு வந்து தாறுமாறாக இருக்குது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து One UI 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் சாம்சங் வந்து இப்போ தான் One UI 5.1 வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் நமக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக One UI 5.1 தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டில் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக One UI அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ப்ளோட்வேரும் நமக்கு வந்து கொடுக்கல. ஸ்கின் வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. எந்த விதமான ஒரு அனாயிங் பக்ஸும்
இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ 1,25,000 வந்து நம்ம பே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ரீமியமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த ப்ரீமியமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக One UI 5.1 வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் 0 கம்ப்ளைண்ட்ஸ், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு பெரிய கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நமக்கு சார்ஜர் வந்து வராது. ஸோ இது வந்து நமக்கு 45 வாட் வரைக்கும் பிடி சார்ஜிங் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சாம்சங்கோட 25 வாட்டும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம், இல்லாட்டி 45 வாட்டும் நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து அந்த 45 சார்ஜர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாக்ஸில் கொடுக்குற கேபிள் வந்து வெறும் 3 ஆம்பியர் கேபிள் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 ஆம்பியர் கேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் அந்த சார்ஜரோட நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களால் வந்து 3 ஆம்பியர் கேபிளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். ஸோ 45 வாட்டில் சார்ஜ் ஆகணும்னா உங்களுக்கு வந்து 5 ஆம்பியர் கேபிள் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த 45 வாட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 45 வாட் சார்ஜர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து கேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லை 25 வாட் வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25 வாட் சார்ஜர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். கேபிள் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஸ்பீட். ஸோ சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 45 வாட் சார்ஜரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 5 ஆம்பியர் கேபிள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக 1 hour 3 minutes வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் வந்து ஆகுது. இல்லை நீங்கள் வந்து 25 வாட் சார்ஜர் அப்புறம் பாக்ஸில் கொடுத்த கேபிளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 6 நிமிஷம் வித்தியாசத்தில் 1 hour 9 minutes பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆகுது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50% வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. இந்த கேபிள் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 70% வந்து கிடைக்குது. 25 வாட் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து 55% தான் வருது. ஆனா அந்த 75% மேல பாத்தீங்கன்னா சாம்சங் வந்து 2 சார்ஜிங் ஸ்பீடும் நமக்கு வந்து அப்படியே வந்து ஸ்லோ ஆக்கிடுறாங்க. ஸோ ஸ்லோ ஆக்கும் போது நமக்கு வந்து ஃபுல்லா வந்து முடியும் போது பெருசா நமக்கு வந்து வித்தியாசம் இல்லாம வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ஸ்னாப்டிராகன் 8 Generation 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிப்செட் வந்து நமக்கு ரொம்ப ஒரு எஃபிஷியன்டான சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 2K டிஸ்பிளே. ஸோ 2K டிஸ்பிளேல யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. 8 hours கூட இல்லைங்க, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 9 hours 10 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் கூட உங்களால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் ஒரு 5 மணிக்கு சார்ஜ் பண்ணால் கூட நைட் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஈஸியாக வந்து நமக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ பேட்டரி லைஃப்பில் ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 10 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கேமரா, அல்ட்ரா வைட் அப்புறம் டெலிஃபோட்டோவை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 3 கேமராஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டே லைட்டில் ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸும் நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து வச்சுக்குது. டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து ஷார்ப்பாக கிறிஸ்பாக வந்து இருக்குது. கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ டு லைஃப் தான் இருக்குது. பெருசாக வந்து நம்மளுக்கு ஓவர் சேச்சுரேஷன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. ஸோ இந்த மெயின் கேமராஸ் வந்து டே லைட்டில் பெருசாக வந்து நம்மளால குறைய வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. HDR பர்ஃபார்மன்ஸும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 10x and 100x. ஸோ 100x பற்றி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். 100x இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஆனால் 100xல எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து எல்லா தடவையும் உங்களால் வந்து பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது. ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கறதுக்கு வேணால் 100x வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அந்த மாதிரி சில டைமில் பார்த்தீங்கன்னா 100x வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 100x வந்து ஒரு ஆப்டிக்கல் ஜூம் இல்லை, நமக்கு வந்து வெறும் டிஜிட்டல் ஜூம் தான். ஸோ இருக்கிறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் தான். ஆனால் அதுலேருந்து நீங்கள் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண வேணாம். அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து ஓகேஷாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 10x. ஸோ 10x பெரிஸ்கோப் கேமரா வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ அந்த 10x வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே லைட்டில் நமக்கு வந்து மீதி 3 கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா 10x கேமராவும் நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு போர்ட்ரேட்ஸ். ஸோ போர்ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு 3x அந்த டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணி நமக்கு வந்து போர்ட்ரேட்ஸ் வந்து எடுக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ராமேஸ்வரம் ட்ரிப் வந்து போயிருந்தேன். அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இந்த ஃபோன் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எக்கச்சக்கமான போர்ட்ரேட்ஸ் வந்து கேப்சர் பண்ணேன். அந்த போர்ட்ரேட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து மெய் மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமராவை வீட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நம்பி ஒரு ட்ரிப்புக்கு வந்து போனேன். கண்டிப்பாக நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கிரேசியாக வந்து இருக்குங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த ஃபோன் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, அவங்க வந்து ஃபிளாட் வந்து ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. அதுவும் மெயினாக போர்ட்ரேட்ஸ் வந்து கிங் ஆஃப் போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். போர்ட்ரேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் DSLR லெவலுக்கு வந்து நமக்கு சாம்சங் வந்து கொண்டு வந்துட்டாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட். ஸோ நைட்டில் வந்து நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. நைட்டில் வந்து நம்மளுக்கு அந்த மெயின் 3 கேமராவும் ரொம்ப 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 சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கு பர்சனலாக ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து குவாலிட்டியும் நமக்கு வந்து சூப்பராக வருது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேர் ரிடக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு பண்ணுறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து நீங்கள் ஒரு லைட்டை வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த லைட் வந்து அப்படியே டிஸ்டார்ட் ஆகிற மாதிரி, அப்புறம் நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஃப்ளேர் எல்லாமே வந்து நமக்கு வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நைட்லேயும் நமக்கு வந்து டாப் நாச்சாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10x. ஸோ இங்கே வந்து நமக்கு 10xல மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10xோட அப்பேச்சர் வந்து நமக்கு f4.9 வந்து கொடுக்குறாங்க. ஸோ f4.9 வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து அது pretty much ஹை அப்பேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹை அப்பேச்சர் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிக்சர் வந்து பிரைட்டாக காமிக்கிறதுக்காக ஐஎஸ்ஓ வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கிராங்க் அப் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஐஎஸ்ஓ வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கிராங்க் அப் பண்ணும்போது பிக்சர்ஸ் வந்து நமக்கு நாய்ஸியாகவே வந்து வருது. ஸோ அந்த நாய்ஸி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வந்து நைட்டில் வந்து இருக்கலாம். ஸோ அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங் S24 அல்ட்ரா அப்படி வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த 10x வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹை அப்பேச்சர்ல வந்து கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து இருக்காது. ஸோ 10x வந்து நமக்கு லைட் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணா அந்த லைட் குறைய பார்த்தீங்கன்னா சூப்பர் நாய்ஸியா வந்து நமக்கு ஆகுது. ஸோ இது மட்டும் கண்டிப்பா ஒரு குறை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபி. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஸ் வந்து நமக்கு ரொம்ப 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 சூப்பராக வருது. அதே சமயத்தில் செல்ஃபி போர்ட்ரேட் மோடும் நமக்கு வந்து பயங்கரமாக வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் சாம்சங்கோட ஃபோட்டோஸ் வந்து கூலாக இருக்கும் இல்லை வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து செல்ஃபிக்கு வந்து அவங்களே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேச்சுரலாக வேணா நேச்சுரல் சூஸ் பண்ணிக்கலாம், வார்மாக வேணா வார்ம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டோனில் பிடிச்சிருக்கோ அந்த டோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி நான் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன். நான் வந்து செல்ஃபி கேமராலையும் சூப்பர் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வீடியோ. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து நமக்கு 8K 30 FPS வந்து வீடியோ வந்து எடுக்க முடியும். எல்லா கேமராஸும் நமக்கு வந்து ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலைஸ். ஸோ நீங்கள் எந்த கேமராவில் வேணாலும் 8K 30 FPS வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் எல்லா கேமராலையும் OIS இருக்கிறதுனால எல்லா கேமராஸோட வீடியோஸும் நமக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக வருது. வீடியோஸில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது, கலர்ஸும் நமக்கு வந்து நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வீடியோக்காக இந்த கேமரா வாங்கினாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் வந்து ஆக மாட்டீங்க. ஓவராலாக கேட்டிங்கன்னா கேமராஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10xல வந்து ஹை அப்பேச்சர் இருக்கிறதுனால 10x மட்டும் நமக்கு வந்து நைட்ல வந்து கொஞ்சம் நாய்ஸியா வந்திருக்கு. அதை மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டாங்கன்னா சூப்பரா வந்திருக்கும். மற்றபடி கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில த பெஸ்ட் ஸ்மார்ட் போன் கேமரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1,25,000 rupees வந்து ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1,25,000 rupeesக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 கான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்தாலும் நமக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து ஸ்க்ராச்சபிளாக வந்துருக்கு. ஸோ அதை மட்டும் நம்மளுக்கு வந்து ஏன் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ நீங்கள் வந்து அந்த டெம்பர் கிளாஸ் ஏதாச்சும் போட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் பாக்ஸில் கொடுக்குற கேபிள் கூட பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர் கேபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு 45 வாட் சார்ஜரும் வாங்கணும். அது இல்லாமல் ஒரு 5 ஆம்பியர் கேபிளும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4,000 ரூபா 3,000 ரூபாய்க்கு நீங்கள் செலவு வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த சிக்கல் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 10x. ஸோ 10x வந்து நான் சொல்லுவேன் ஹை அப்பேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹை அப்பேச்சர் இருக்கிறதுனால லோ லைட்டில் மட்டும் 10xல வந்து எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 கான் தான் இருக்குது. ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரோஸ் இருக்குங்க. பெஸ்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஆடியோ குவாலிட்டி டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னா எதுவுமே பர்ஃபெக்ட் ஃபோன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 3 கான்ஸை வந்து நம்ம ஓகே உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 1,25,000 rupees உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாம்சங் S23 அல்ட்ரா வந்து கண்ணை மூடிட்டு வாங்குங்க. உங்க லைஃபோட பெஸ்ட் டெக் பர்ச்சேஸா வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்க மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.